பாரதிய ஜனதாவினுடைய 2வது அலை 2019 வந்த பிற்பாடு இந்த உருமாறிய கிருமிகள் இருக்கு பாருங்க. இந்த உருமாறிய கிருமிகளுடைய ஆட்டம், நாங்கள் அதிகமாக தெலுங்கு பேசுகின்ற மக்கள், தமிழ் அதிகமாக பேசுகின்ற மக்கள் இருக்கின்ற இடத்தில் இந்த மாநிலத்தோடு நாங்கள் இருக்க விரும்பவில்லை. போஸ் என்ற பேரு தமிழ்நாட்டுக்கு எப்படி இவ்வளவு சாதாரணமா வந்தது? வட இந்தியாவில் போய் யாருக்காவது காமராஜ் என்ற பேர் இருக்கா? அண்ணா என்ற பேர் இருக்கா? யாருடைய பெயராவது ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறதா? இப்படிப்பட்ட தேசிய உணர்வுள்ள ஒரு இனத்தை கொச்சைப்படுத்துவது என்பது தமிழர்களை ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு எதிராக திசை திருப்பி விடுகின்ற வேலையை சில இந்த உருமாறிய கிருமிகள் செய்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கும்போது தமிழ்ல பேசிட்டு இருப்பான். தமிழ்ல பேசிட்டு இருக்கும்போது ஒரு கருத்தை சொன்ன உடனே பின்னாடி ஒரு குரல் பாரத் மாதா கி ஜெய் என்றால், இவன் தான் அந்த தேசபக்தியை சுமந்து கொண்டிருப்பது போலவும் மற்றவர்கள் எல்லாம் தேசபக்தி அற்றவர்களைப் போலவும் ஒரு தொனியை, ஆகவே எதையும் பிடிக்காத ஒன்றை திணிக்கப்படுகின்ற பொழுது அது துப்பப்படும். அது மொழியாக இருந்தாலும் கலாச்சாரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும். இந்த வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டு இனிமேல் ப்ரோ என்பதோ ஜி என்பதோ நான் சொல்ல மாட்டேன் என்கின்ற உறுதியை எடுத்துக் கொள்ளுங்கள். இவர்களுக்கு இன்னும் சூடும் சொரணையும் மானமும் இருக்கிறதா என்பதை பரிசோதிக்கின்ற அளவிற்கு மொழியால், பிறப்பால், இனத்தால் தமிழன், நாட்டால் இந்தியன், இந்திய ஒன்றியத்தை சார்ந்தவன் என்பதை உறுதியாக சொல்லுங்கள். வணக்கம். நக்கீரன் வலையொலி காட்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, நண்பர்களே, தமிழ்நாட்டினுடைய இளைய சமுதாயமே, உங்கள் எல்லோருக்கும் நாம் அடிக்கடி பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தாலும் கூட, சில நேரங்களில் நாம் நமது வழியில் சென்று கொண்டிருந்தாலும் கூட நம்மை தேடி வந்து கீறி கொண்டிருக்கின்ற சில கிருமிகளை பற்றி, அவ்வப்பொழுது நமது இரத்தத்திற்குள் ஓடிக்கொண்டிருக்கின்ற சொரணையினுடைய அளவு எவ்வளவு இருக்கிறது என்று பரிசோதிக்கின்ற கிருமிகளை பற்றி நாம் விரும்பாவிட்டாலும் சில நேரங்களில் பேசுகின்ற சூழல் ஏற்பட்டு விடுகிறது. நான் பொதுவாக ஒரு வழக்கறிஞனாக என்னை கட்டுப்படுத்தி கொண்டு மிகுந்த பண்பாட்டோடும் நாகரிகத்தோடும் எவ்விதமான கடினமான சொற்களை கூட எந்த நிகழ்ச்சியிலும் நான் பயன்படுத்த மாட்டேன். அப்படித்தான் என்னுடைய அணுகுமுறை இவ்வளவு நாளும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்மை கோபப்படுத்த வேண்டும் என்று, அல்லது நம்முடைய அறச்சீற்றத்தை தொட்டு பார்க்க வேண்டும் என்று, அல்லது இவர்களுக்கு இன்னும் சூடும் சொரணையும் மானமும் இருக்கிறதா என்பதை பரிசோதிக்கின்ற அளவிற்கு தொடர்ந்து நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற வருத்தத்தை, ஆத்திரத்தை, கோபத்தை எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி கொண்டு, அதே நேரத்தில் உணர்வுகளின் குவியலாக இருக்கின்ற இந்த நேரத்தில் சில உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளாமலும் இருக்க முடியவில்லை. அந்த வகையில் பார்த்தோம்னா, ஒவ்வொரு வாரமும் இந்த தமிழ் நிலத்திற்கென்று ஏதாவது ஒரு கிருமி உள்ளே நுழைந்து தன்னுடைய பரவலை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு செய்ய முடியுமா என்று முயன்று கொண்டே இருக்கின்ற ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் கடந்த வாரத்திற்கு முன்னால், ஒரு 10 நாட்களுக்கு முன்னால், ஒரு பிறவி வேறு ஒரு பெரிய மனிதரை சீண்டி பார்த்தது பதில் சொன்னோம். மத்தியில் ஒரு பள்ளிக்கூட விவகாரம் வந்தது, அதை எல்லோரும் பேசி கொண்டிருக்கார்களே என்பதற்காக நாம் அதை கை வைக்கவில்லை. இப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரதிய ஜனதாவினுடைய முதல் அலை 2014 வந்தபோது இந்த கிருமிகளுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதை கட்டுப்படுத்துவதற்கு என்ன வழிகள் என்று நாமும் ஓரளவுக்கு கண்டுபிடித்து இந்த கிருமிகளை ஓரளவுக்கு கட்டுக்குள் தான் வைத்திருந்தோம். பாரதிய ஜனதாவினுடைய 2வது அலை 2019 வந்த பிற்பாடு இந்த உருமாறிய கிருமிகள் இருக்கு பாருங்க. இந்த உருமாறிய கிருமிகளுடைய ஆட்டம் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு தமிழ் நிலத்தை, தமிழ் மண்ணை, தமிழ் இனத்தை கொத்தி கிளறி கீறி பார்க்கின்ற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இதை நான் சொல்றதுக்கு காரணம், இதை ஊக்குவித்து இவர்களை உள்ளே நுழைப்பதற்கு காரணமாக இருந்ததும் நாம் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சமூக வலைதளங்கள் இருந்தாலும் கூட ஊடகங்கள் என்று வருகின்ற பொழுது சில ஊடகங்கள், குறிப்பாக 2 ஊடகங்கள் தமிழ்நாட்டில் இந்த விதையை விதைப்பதற்கு அவர்களை அறியாமலே காரணிகளாக இருந்து விட்டார்கள் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்சியினுடைய பிரதிநிதியாக ஒருவர் கருத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற இடத்தில் இவர்கள் தான் இந்த புதிய விதை விதைத்தார்கள். அதாவது நடுநிலையாளர், பத்திரிகையாளர், வலதுசாரி சிந்தனையாளர் என்பதாக இவர்களை எல்லாம் உள்ளே அழைத்து கொண்டு உட்கார வைக்கின்ற பொழுது, இந்த கொரோனா காலகட்டத்தில் மக்கள் எல்லாம் உயிரை கையிலே பிடித்து கொண்டு
வீட்டை விட்டு வெளியே வராத ஒரு சூழலில் மத்திய மாநில அரசுகள் எடுக்கின்ற எல்லா நடவடிக்கைகளுக்கும் ஒத்துழைப்பை கொடுத்து கொண்டு உயிரை கையில் பிடித்துக் கொண்டு நேற்றைக்கு இறந்தவர் நெருக்கமானவரா, இன்றைக்கு இறக்கப் போகிறவர் யார், நண்பனா பகைவனா, உறவினரா, அக்காவா தங்கையா, அண்ணனா தம்பியா என்று தெரியாமல் அழுது கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் தேவையற்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்க வேண்டும் அல்லது ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்ற உட்கருத்தோடு தொடர்ந்து கருத்துக்களை அள்ளி தெளித்துக் கொண்டே இருக்கின்ற இவர்களை நாம் கழுவி கழித்து ஒதுக்கி வைத்தாலும் கூட தங்களுடைய துர்நாற்றம் பரப்புகின்ற கிருமி வேலையை இவர்கள் கொரோனாவை விட மிக மோசமாக செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நாம் அடிக்கடி பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வருகிறது. இப்போ 2 நாளா பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு 2-3 நாட்களாக எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாத ஒரு சூழலில் அரசு தன் வேலையை செய்து கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் ஒத்துழைத்துக் கொண்டிருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் இந்த ஆளும் கட்சியை மிக மோசமாக விமர்சித்துக் கொண்டிருந்த சில கட்சிகளும் கூட அவர்களை நேரிலே சந்தித்து அன்பையும் ஆதரவையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் எந்த விதமான கனெக்ஷன் சொல்லுவாங்க பாருங்க, எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் இந்த மாநிலத்திற்கென்று வைக்கப்பட்ட பெயரை கொச்சைப்படுத்துவதற்கென்று ஒரு கும்பல் கிளம்பியிருக்கிறது. தமிழ்நாடு என்று சொல்லக்கூடாது, தமிழ்நாடு என்று ஏன் சொல்ல வேண்டும், இதை எப்படி சொல்ல முடியும், இது தனி நாடு என்று சொல்வதை போல இருக்கிறது என்று தங்களுடைய தத்துவ முத்துக்களை உதித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அறிவியல்களுக்கு முன்னால் நாம் வைக்க வேண்டிய வார்த்தை எல்லாரும் சொல்லி முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் ஒரு வழக்கறிஞனாக சொல்ல வேண்டியது என் கடமை. அறிவியல்களே, முதலில் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் எழுதுகின்ற போது பிரிவு 1 முதல் வரியிலேயே அதனுடைய தொடக்கத்திலேயே பாரத் என்கின்ற இந்தியா என்பது should be a union of states என்றுதான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய துவக்க வரிகளே தொடங்குகிறது. அது மாநிலங்களுடைய கூட்டமைப்பு. ஒன்றியம் என்கின்ற வார்த்தையை மத்திய அரசாங்கம் என்பது இல்லாமல் இந்திய அரசாங்கத்தினுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய துவக்க வரிகளில் கொடுக்கப்பட்டு அது அரசு ஆவணங்களில் உருவேற்றப்பட்டு கிட்டத்தட்ட 1969க்கு பின்னால எல்லா ஆவணங்களிலும் ஏற்றப்பட்டு நடைமுறையில் இருக்கின்ற ஒன்றை 2021 அறிவியல் யுகத்தில் கேட்கின்ற கேள்விக்கு பின்னால் இருக்கிற வன்மம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் சார்ந்த எதையும் தமிழ் வழியாகவே பரப்புவதற்கு தமிழ் நிலத்திலிருந்தே உள்ளிருந்தே உருவாக்கப்பட்ட இந்த கிருமிகளுடைய செயலால் உள்ளிருந்து கொள்ளும் பகையாக இவர்கள் உருவாக்கி வந்திருக்கின்ற இந்த பகைமை உணர்ச்சி என்பது மக்களை தொடர்ந்து கொதிநிலையில் வைத்திருக்கிறது என்பதை நான் வருத்தத்தோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ நம்ம ஒரு தனிப்பட்ட நபர், தனிப்பட்ட மனிதன் அப்படிலாம் நான் பார்க்க விரும்பல. ஆனால் இவர்கள் ஒரு குழுவாக உட்கார்ந்து கொண்டு ஒரு கூட்டமாக இருந்து கொண்டு தமிழர்களை கொச்சைப்படுத்துவதும் தமிழ் நிலத்தின் மீது எச்சில் துப்புவதையுமே தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த ஒரு சின்ன பர்டிகுலர் இஷ்யூவை பத்தி நம்ம பார்க்கணும். அதாவது இந்த உலக தாய்மொழி தினம் அப்படின்னு ஒன்று இருக்கு. நான் பல நிகழ்ச்சிகளில் பதிவு செய்ததை நான் சொல்ல விரும்புகிறேன். உலக தாய்மொழி தினம் என்பதை பிப்ரவரி 21ஆம் தேதி உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இதற்கு பின்னால் ஒரு குட்டி வரலாறு இருக்கு. அதாவது உலகில் இருக்கின்ற தாய்மொழிகளை வளர்க்கவும் பண்பாடு கலாச்சாரம் என்பதை பற்றிய விழிப்புணர்வை உருவாக்கவும் ஒரு தாய்மொழி என்பது ஒரு மனிதனுக்கு வேறு போன்றது என்பதை மனித குலத்திற்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக யுனெஸ்கோ என்ற அமைப்பு அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றை ஐநா சபை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் பிப்ரவரி 21 என்பது ஒவ்வொரு வருடமும் உலக தாய்மொழி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த உலக தாய்மொழி தினம் எப்படி கொண்டாடப்பட்டது என்று சொன்னால் ஒரு சிறிய வரலாறு நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்த போது கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் என்று 2ஆக பிரிக்கப்பட்டது. கிழக்கு பாகிஸ்தானுக்கும் மேற்கு பாகிஸ்தானுக்கும் இடையில் என்ன வேறுபாடுகள் என்று கேட்டால் மொழி வழியாக, கலாச்சாரம் வழியாக, உணவு வழியாக எல்லாவற்றிலும் இருப்பது போல் அல்லாமல் பூகோள வழியாகவும் அவை 2ஆக பிரிக்கப்பட்டிருந்தது. நிலப்பரப்பின் வழியாக பிரிக்கின்ற பொழுது மேற்கு பாகிஸ்தானுக்கும் கிழக்கு பாகிஸ்தானுக்கும் இடையில் இந்தியா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மேற்கு பாகிஸ்தான் ஆண்டு கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய சுதந்திரத்திற்கு பின்னால் வங்காளத்திற்கு மிக அருகில் இருக்கின்ற இன்றைக்கு நாம் வங்காள தேசம் என்று அழைக்கின்ற பங்களாதேஷ் என்று அழைக்கின்ற ஒரு நாட்டிற்கு உருது என்பதுதான் ஆட்சி மொழியாகவும் அலுவல் மொழியாகவும் இருக்கும் என்று மேற்கு பாகிஸ்தான் கட்டளைகளை போட்டு உத்தரவை பிறப்பிக்கின்ற நேரத்தில் கிழக்கு வங்காளத்தில் இருக்கின்ற பங்களாதேஷில் இருக்கின்ற அத்தனை மக்களும் நாங்கள் மதத்தால் இஸ்லாமியர்கள் என்பதில் 2வது கருத்தில்லை. ஆனால் மொழியால் வங்காளிகள், எங்கள் தாய்மொழி என்பது வங்காளம்,
இந்த வங்காளத்திலிருந்து எங்களை பிரிக்க முடியாது என்று தொடங்கிய போராட்டத்தின் விளைவாக 1952 வருடம் வங்காளதேசத்தினுடைய பல்கலைக்கழகத்திலிருந்து 5 மாணவர்கள் போராடி வெளியே வந்து துப்பாக்கிச் சூட்டில் இறந்து போகிறார்கள். அப்படி இறந்து போனதற்கு பின்னால் வங்காளதேசம் முழுவதும் எழுந்து அடங்கிய போராட்டத்தை அடக்க முடியாமல் இன்றைக்கு இருக்கின்ற பாகிஸ்தான் அரசு வேறு வழி இல்லாமல் உருதுவிற்கு பதிலாக அங்கே வங்காள மொழி என்பது தாய்மொழியாக மட்டுமல்லாமல் அலுவல் மொழியாக அரசு மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று அறிவிக்கின்ற ஒரு கட்டாயம் உருவானது. அப்படி உருவான ஒரு நாளைத்தான் உலகில் இருக்கின்ற அத்தனை நாடுகளுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒன்றாக உலக தாய்மொழி தினம் என்பதை பிப்ரவரி 21 உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு வருடமும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு தாய்மொழிக்கு என்று கொடுக்கின்ற ஒரு அடையாளத்தை பின்பற்றிதான் இங்கே இருக்கின்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து எல்லாம் நடந்தது என்பது வரலாறு. அதை பின்பற்றி இல்லை என்றாலும் கூட திணிக்கப்படுகின்ற போது அதை எதிர்ப்பது என்பது, நீங்க ஒரு சின்ன விஷயத்தில் பார்த்திருப்பீங்க, ஒரு சின்ன செய்தியாக நான் படித்தேன். பிடிக்காமல் ஒன்றை கொடுக்கின்ற பொழுது குழந்தை கூட அதை திருப்பி துப்பி விடுகிறது. ஆகவே எதையும் பிடிக்காத ஒன்றை திணிக்கப்படுகின்ற பொழுது அது துப்பப்படும். அது மொழியாக இருந்தாலும் கலாச்சாரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும். அப்படி திணிக்கப்பட்ட ஒன்றிலிருந்து தமிழகம் மீண்டு வருவதற்கு பல போராட்டங்களை செய்து வந்து கொண்டிருந்தாலும் கூட இப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்தி தாய்மொழியை பாதுகாக்க வேண்டிய நிலைமையில் உலகமே ஏற்றுக்கொண்ட ஒன்று இருக்கின்ற பொழுது இந்த தமிழ் மொழி என்பது ஏதோ விரோதமான ஒரு மொழியை போலவும், தமிழ் நிலம் என்பது ஒரு விரோதமான நிலம் போலவும், தமிழ்நாடு என்று சொல்வது இவர்கள் பிரிவினை பேசுவதை போல் இருக்கிறது என்கின்ற தொனியை உருவாக்கி தமிழர்களை ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு எதிராக திசை திருப்பி விடுகின்ற வேலையை சில இந்த உருமாறிய கிருமிகள் செய்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, நான் பல நிகழ்ச்சிகளில் ஊடகம் வழியாக பொது மேடைகளில் சொன்ன கருத்தை மீண்டும் ஒரு முறை மீள்பதிவு செய்ய விரும்புகிறேன். உலகத்தில் எவ்வளவோ நாடுகள் இருக்குங்க. எந்த நாட்டுக்கு நீங்க போனீங்கனாலும் அந்த நாட்டினுடைய எல்லைகளை பாதுகாப்பதற்கு ஒவ்வொரு நாட்டு அரசாங்கமும் செய்து கொண்டிருக்கின்ற பணம் என்பது எத்தனை கோடி என்பது கணக்கில் அடங்காது. அந்த அளவிற்கு எல்லைகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு இடத்தில் நாம் இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற தென்பகுதி எல்லையான இந்திய எல்லையில் கன்னியாகுமரி தொடங்கி அந்த கடற்கரை ஓரம் வழியாக எங்கே சென்றாலும் கூட காவல் நிலையங்களை தவிர ஒரு நாட்டினுடைய எல்லை கோடி என்பது ராணுவ வீரர்களுடைய பிரசன்ஸ் என்கின்ற ஒரு இருப்பு இல்லாத ஒரு நிலைமையை 1947 தொடக்கம் 2021 வரைக்கும் இந்திய அரசாங்கத்திற்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கூட செலவு வைக்க முடியாத தேவையற்ற நிலைமைக்கு ஒரு எல்லையை தமிழர்கள் கிட்டத்தட்ட 70-75 ஆண்டுகளாக இந்தியாவினுடைய இறையாண்மை பாதுகாக்கின்ற வகையில் பாதுகாப்பு செலவுகள் இல்லாமல் இப்போ மேற்கு எல்லைக்கு எத்தனாயிரம் கோடிகள், வடக்கு எல்லைக்கு எத்தனாயிரம் கோடிகள், சீனாவிடமிருந்தும் பாகிஸ்தானிடமிருந்தும் தற்காத்துக் கொள்வதற்கு இந்தியா செலவு பண்ணுகின்ற பணம் என்பது எத்தனை ஆயிரம் கோடிகள். ஆனால் அறிவு கட்ட மடையர்களே, முட்டாள்களே, தென் எல்லையில் இருக்கின்ற இந்தியாவினுடைய தென் எல்லைக்கு நீங்கள் இதுவரைக்கும் செய்திருக்கின்ற பாதுகாப்பு செலவை தமிழன் எப்பொழுதாவது வைத்திருக்கிறானா என்பதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று நான் அடிக்கடி பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இப்படி இந்திய ஒன்றியத்தோடு இணைத்துக் கொண்டு நான் இந்தியன் என்று சொல்வதை பெருமையாக சொல்லிக் கொள்ளுகின்ற இடத்தில் இப்போ பாரத தேவி வாழ்க, பாரத மாதா வாழ்க என்று சொல்வதில் நமக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கும்போது தமிழ்ல பேசிட்டு இருப்பான். தமிழ்ல பேசிட்டு போது ஒரு கருத்தை சொன்னோடனே பின்னாடி ஒரு குரல் பாரத் மாதா கி ஜெய் என்றால் இவன் தான் அந்த தேசபக்தியை சுமந்து கொண்டிருப்பது போலவும் மற்றவர்கள் எல்லாம் தேசபக்தி அற்றவர்களைப் போலவும் ஒரு தொனியை, ஒரு உருவாக்கத்தை உருவாக்குகின்ற பொழுது இவர்களே நம்மை பிரிக்கிறார்கள் என்ற வருத்தம் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு என்பது மட்டும்தான் இப்படி பெயர் மாற்றம் செய்யப்பட்டதா என்று பார்த்தால் இது அண்ணாவினால் கொண்டு வரப்பட்டது என்பது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இதை 1956 ஒரு போராட்டம், அதற்கு முன்னால வேறொரு மாநிலத்திற்கு 1950-52களில் ஒரு போராட்டம், இப்படிலாம் நடந்துகிட்டு இருந்த இந்த வரலாறை இளைய சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அன்பிற்கினிய இளைய சமுதாயத்திற்குரிய தோழர்களே, நான் உங்களுக்கு குறிப்பாக இதை சொல்லுவதற்கு காரணம், இணையதளங்களில் சென்று தேடி பார்க்கின்ற பொழுது இந்த தகவல்களின் பின்னால் இருக்கின்ற வரலாற்று உண்மைகளை எல்லாம் மறைத்துவிட்டு இவர்கள் வரலாற்றை அவர்களுடைய மையினால் எழுதுவதற்கு முற்படுகிறார்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்ட வரலாற்றில் ஒரு 80-100 ஆண்டுகளுக்கு பார்த்தோம் கேட்டிங்கன்னா
உண்ணாநிலை போராட்டம் என்று அழைக்கப்படுகின்ற உண்ணாவிரத போராட்டத்தில் இறக்கின்ற வரை உண்ணாவிரதம் இருந்து தங்களுடைய கருத்துக்களை, தங்களுடைய டிமாண்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கோரிக்கைகளை மிக வலுவாக பதிவு செய்வதை பற்றி பார்க்கின்ற பொழுது ஒரு 3 பேரை பற்றி பார்க்கணும். இதுல ஒன்று மேற்கு வங்காளத்தில் பிறந்த ஜதின் தாஸ். இந்த ஜதின் தாஸ் பார்த்தீங்கன்னா 25 வயசுல செத்து போறாரு. 25 வயதுல சாவதற்கு முன்னால் ஒரு சுதந்திர போராட்ட வீரனாக மேற்கு வங்காளத்தில் போராடி கொண்டிருந்த ஒருவரை லாகூர் சிறையில் அடைக்கின்ற பொழுது அவர்கள் ஐரோப்பாவிலிருந்து இங்கிலாந்திலிருந்து வந்திருக்கின்ற சிறை கைதிகளை விடவும் இந்திய சிறை கைதிகள் மிக மட்டமாக நடத்தப்படுகிறார்கள் என்பதற்காக தொடங்கப்பட்ட உண்ணாநிலை போராட்டத்தை 2 முறை செய்து 2வது முறை அவர் தொடங்கிய போராட்டத்தில் கிட்டத்தட்ட 56 நாட்கள் அவர் இந்த போராட்டத்தை நடத்தி உயிரிட்டு போகிறார், உயிரை விடுகிறார். அப்படி இறந்து போன உடல் என்பது லாகூரிலிருந்து கல்கத்தாவிற்கு ரயில் மூலம் அனுப்பப்படுகிறது. கல்கத்தாவிற்கு சேர்ந்த அந்த உடலை சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வாங்கி தன் தோள் மீது சுமந்து நடக்கிறார். இது ஒரு சுதந்திர போராட்டத்திற்காக உண்ணாநிலை இருந்து உயிரை விட்ட ஜதின் தாஸனுடைய ஒரு சுருக்கமான வரலாறு. இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு பின்னால ஒட்டுமொத்த சென்னை மாகாணம் என்று அழைக்கப்பட்ட இடத்தில் ஒரு போராட்டம் சென்னையில் வருகிறது. நாங்கள் அதிகமாக தெலுங்கு பேசுகின்ற மக்கள், தமிழ் அதிகமாக பேசுகின்ற மக்கள் இருக்கின்ற இடத்தில் இந்த மாநிலத்தோடு நாங்கள் இருக்க விரும்பவில்லை. மொழிவாரி அடிப்படையில் இந்த மாநிலத்தை பிரிக்க வேண்டும். அதற்கு சென்னை மாகாணத்திற்கு சென்னை என்பதே தலைநகராக இருக்க வேண்டும். அந்த சென்னையை தலைநகராக பிரித்து தெலுங்கு அதிகமாக பேசுகின்ற மக்களுக்கு என்று தனியாக ஒரு மாநிலத்தை பிரித்து அதற்கு சென்னையை தலைநகராக உருவாக்க வேண்டும் என்று டி ஸ்ரீராமுலு என்பவர் ஒரு போராட்டத்தை தொடங்குகிறார். இந்த பொட்டி ஸ்ரீராமுலு போராட்டம் எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் தான் நடக்குது. சென்னையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த போராட்டத்தில் ஜதின் தாஸ் கிட்டத்தட்ட 63 நாட்கள் உண்ணாநிலை போராட்டத்தில் இருக்கும்போது பொட்டி ஸ்ரீராமுலு என்ன செய்கிறார்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் பிரித்து கொடுக்கவில்லை என்றால் நான் இறக்கும் வரை உண்ணாநிலை இருப்பதை தவிர வேறு வழி இல்லை என்று சென்னையில் உட்கார்ந்து கொண்டு போராட்டத்தை ஆரம்பித்து உண்ணாநிலையை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். 56 நாட்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த போராட்டத்தின் போது பல அறிவிப்புகள் வருகிறது. எதை கொடுத்தாலும் ஒத்துக்கொள்ள முடியாது, தெலுங்கு பேசுகின்ற மக்களுக்கென்று தனியாக ஒரு மாநிலத்தை பிரித்தே தேர வேண்டும் என்று அந்த போராட்டத்தின் போது அவர் இறந்து விடுகிறார். அவர் இறந்த 3 நாட்கள் கழித்து அன்றைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வாயிலாக அறிக்கை விடப்பட்டு ஆந்திரா மாநிலம் தனியாக பிரிக்கப்படுகிறது மொழிவாரி மாநிலங்களுடைய அடிப்படையில். அப்படி ஆந்திரா பிரிக்கப்பட்ட பொழுது கர்னூலை தலைநகராக கொண்டுதான் ஆந்திரா பிரித்து கையில் கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி இந்த தெலுங்கு பேசுகிற பல மாவட்டங்கள்லாம் தெலுங்கானாவிலிருந்து உள்ளே சேர்ந்து அதற்கு பின்னால் தான் ஹைதராபாத் அதற்கு தலைநகராக உருமாற்றி கொடுக்கப்படுகிறது. அப்போ 50களிலேயே போராட்டத்தை தொடங்கி மொழிவாரி அடிப்படையில் தெலுங்கு பேசுகின்ற மக்களை தமிழகத்திலிருந்து பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதை, சென்னையை தர முடியாது என்பதற்காக ஆந்திராவை அந்த காலத்தில் பிரித்து கொடுத்தாங்க. ஆந்திரான்னு போய் பார்த்தீங்கன்னா அதற்குண்டான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சமஸ்கிருதத்தில் தெற்கு என்று தான் இருக்கிறது. ஆந்திரா என்றால் தெற்கு என்று பொருள் வருகிறது. உங்களுக்கு இணையதளத்தில் போய் பாருங்கள், இந்தியாவில் இருக்கின்ற 29 மாநிலங்களுக்கு உண்டான பெயர் காரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கொடுக்கப்பட்டிருக்கின்ற 29 மாகாணங்களின் பெயர் காரணங்களில் கிட்டத்தட்ட 65-70% மாநிலங்களுக்கு உண்டான பெயர்கள் சமஸ்கிருத பெயர்களிலிருந்தனுடைய அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் தமிழ்நாடு என்பது மட்டும்தான், கேரளா என்பது மட்டும்தான், இன்னும் ஒரு சில அசாம் போன்ற குட்டி குட்டி மாநிலங்கள் தவிர மற்ற அனைத்து மாநிலங்களும் சமஸ்கிருத பெயர்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவை. ஆனால் அண்ணாவினுடைய கோரிக்கையை ஏற்று பாராளுமன்றம் ஏற்று அது சட்டமாக ஒத்துக்கொள்ளப்பட்டு எல்லா அரசு ஆவணங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றை இன்றைக்கு தமிழ்நாடு என்று சொல்வது தனி தீவாக பிரிப்பதை போலவும் தனி நாடு கேட்பதை போலவும் இருக்கிறது என்று சொல்லுகின்ற குரல் என்பது தமிழர்களை கொச்சைப்படுத்துகின்ற செயல். இந்த ஒன்றியம் சொல்றத என்ன சொல்றாங்க, எப்படி ஒன்றியம் கேட்டீங்கன்னா, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்றதுக்கு பொருளே ஒன்றியம் தான். ஒன்றியம் என்பது ஒரு தமிழ் வார்த்தை. இது கூட எப்படி வந்ததுன்னு நான் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் சமீப காலமாக என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா, தூய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். பிரத்யேக செய்தின்னு போட மாட்டாங்க. பிரேக்கிங் நியூஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா அண்மை செய்திகள் போடுவாங்க. அப்படி ஆர்வமுள்ள பிள்ளைகள் பல இடங்களில் தூய தமிழ் சொற்களை தேடி கொடுத்து கொண்டிருக்கின்ற இடத்தில் இது கேட்பதற்கும் எந்த பொருளும் மாறாமல் இருக்கு என்பதற்காகவும் அழகாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சொல்லை, இதுதான் பிரிவினைவாத சொல் என்று கேட்டால் இவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற பதில், கன்னியாகுமரி எல்லையை பாதுகாத்து வைத்திருக்கின்ற ஒரு சாதாரண தமிழனை
மானமுள்ள தமிழனை, வீரமுள்ள தமிழனை என் எல்லை கோட்டிற்கு எந்த விதமான செலவும் இல்லாமல் தமிழனாக இருந்து, இந்தியனாக இருந்து நான் பாதுகாத்துக் கொள்கிறேன், நீங்கள் வடக்கேயும் மேற்கேயும் கிழக்கேயும் செலவு செய்யுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த மக்களை பிரிவினை குரல் போல கேட்கிறது என்று சொல்லுகின்ற இந்த செய்தி இருக்கிறது இல்லையா, இதுதான் விஷத்தை கக்குகின்ற பொய் பிரச்சாரம். இப்படி ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று பல மாநிலங்களுடைய ஒன்றியமாக இருக்கின்ற ஒன்றை உடைத்து போட்டால் என்ன ஆகும் என்பதை நாம் நினைப்பதை விடவும் இவர்களே இந்த பிரிவினை வேலையை செய்து விடுவார்கள் என்று எனக்கு அச்சமாக இருக்கிறது. இந்த தமிழ்நாடு என்று பெயர் வருவதற்கு சங்கரலிங்கனார் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஆந்திரா பிரிந்ததற்கு பின்னால் சங்கரலிங்கனார் யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழ் தேசியவாதி கிடையாது, திராவிட இயக்கத்திலிருந்து வந்தவர் கிடையாது. ராஜகோபாலாச்சாரியோடு ஒன்றாக இருந்து காங்கிரஸ் இயக்கத்தில் பணியாற்றியவர். விருதுநகரில் தனக்கு இருந்த சொத்துக்களை 2 மகளிர் உயர்நிலைப் பள்ளி கூடங்களுக்கு எழுதி கொடுத்தவர். காந்தி அவர்கள் தண்டி யாத்திரை சென்ற பொழுது அகமதாபாத்திலிருந்து தண்டி வரைக்கும் காந்தியோடு உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றவர். காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தபொழுது அவரோடு பயணம் செய்தவர். இப்படிப்பட்ட வரலாறுகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற சங்கரலிங்கனார் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட 70 நாட்களுக்கு மேலாக உண்ணாநிலை போராட்டம் இருந்து இறந்து போகிறார். அந்த போராட்டத்தினுடைய அடியொற்றி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தபொழுது அண்ணா அவர்களால் 69க்கு பின்னால் இந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இன்றைக்கு ஆவணங்களிலே இப்போது சங்கரலிங்கனார் அவர்களுக்கு 2000ற்கு பின்னால் 2015 அவருக்கு ஒரு நினைவு மண்டபம் கூட கட்டப்பட்டிருக்கிறது. இப்படி மனிதர்களை போற்றி அவருடைய போராட்டத்தினுடைய அடிப்படையில் வரும்போது இப்படி வாங்கி கொடுத்த ஒன்றை கேவலப்படுத்துவதும் கொச்சைப்படுத்துவதும் வேண்டாம். இவர்களுக்கு நான் ஒரு சின்ன ஆலோசனை கொடுக்கிறேன். எப்படி சங்கரலிங்கனார் உண்ணாநிலை போராட்டம் இருந்தாரோ, பொட்டி ஸ்ரீராமுலு உண்ணாநிலை போராட்டம் இருந்தாரோ, வேணும்னா போய் ஒரு மூலையில் உட்கார்ந்து நான் உயிர்க்கின்ற வகையில் இந்த போராட்டம் தொடரும், தமிழ்நாடு என்பதை பெயர் மாற்றித்தான் தேர்வு போய் ஒரு ஓரமாக உட்காருங்க. இந்திய அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இருக்கின்ற நிலைமையை விட இறந்து போனால் கூட யாருக்கும் பயனற்றவர்கள் என்பதை உணர வேண்டும். நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்றேன். மக்களுக்கு 1008 பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இறந்து கொண்டிருக்கின்ற எண்ணிக்கை குறைப்பது எப்படி, நோய் தொற்றை குறைப்பது எப்படி என்கின்ற சூழலில் அரசியல் வேண்டாம் என்று ஒதுங்கி போய் கொண்டிருந்தாலும் கூட போகிற போக்கில் திரிகளை கொடுத்து போட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த வேலையை செய்துவிட்டு திருட்டுத்தனமாக உள்ளே சென்று உட்கார்ந்து கொள்வது என்பது கேவலமான செயல். உங்கள் முகத்தை எல்லாம் பார்ப்பதற்கே அச்சமாக இருக்கிறது. அச்சமாக இருக்கிறது என்று சொல்வதை விட கூச்சமாக இருக்கிறது. வரலாறு எல்லாம் திருச்சி பேசிட்டு எந்த இடத்திலாவது பாருங்கள், இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்தில் தமிழர்களுடைய பங்கு எங்கேயாவது 1% குறைவாக இருக்கிறதா என்று பாருங்கள். ஒன்றுமில்லை. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய போராட்டத்தை பின்பற்றி சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுப்பதற்காக தென் மாவட்டங்களிலிருந்து வீட்டுக்கு ஒருவன் சென்று போய் வந்தானா இல்லையா? தென் மாவட்டங்களில் யார் வீட்டுக்கு போய் பார்த்தாலும் இன்னைக்கு சுபாஷ் சந்திர போஸோட போட்டோ ஒன்று இருக்கும். போஸ் என்ற பேரு தமிழ்நாட்டுக்கு எப்படி இவ்வளவு சாதாரணமாக வந்தது? வட இந்தியாவில் போய் யாருக்காவது காமராஜ் என்ற பேர் இருக்கா, அண்ணா என்ற பேர் இருக்கா? யாருடைய பெயராவது ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறதா? எப்ப பார்த்தாலும் காமராஜர் போல ஒரு தலைவர் இல்லைன்னு சொல்லிக்கிறது. காமராஜர் என்ற பெயரை தமிழ்நாட்டு பெயரை எத்தனை பேர் வட இந்தியாவில் வைத்திருக்கிறார்கள்? ஆனால் நேரு என்ற பெயர், இந்திரா என்ற பெயர், போஸ் என்ற பெயர் தமிழகத்தில் வீட்டுக்கு ஒரு பெயர் 20-30 வருடங்களுக்கு பின்னால் இருந்தது. இப்படிப்பட்ட தேசிய உணர்வு உள்ள ஒரு இனத்தை கொச்சைப்படுத்துவது என்பது தன்னுடைய பிறப்பை கேள்விக்குறியாக மாற்றுகின்ற ஒரு செயல். இதை தவிர வேற என்னால் ஒண்ணுமே சொல்ல முடியாது. இப்போ நான் ஒரு வழக்கறிஞனா வழக்குகள் நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த வழக்குகளை நாங்கள் சைட்டேஷன்ஸ் சொல்லுவோம். அரசாங்கத்தை எதிர்த்து அல்லது அரசாங்கம் தொடுக்குகின்ற எந்த வழக்காக இருந்தாலும் கூட யூனியன் ஆஃப் இந்தியா என்றுதான் அதுகளை குறிப்பிடப்படும். இப்போ உதாரணத்திற்கு ஒரு மாநிலத்தின் மீது நாம வழக்கு போடுறோம்னு வச்சுங்களேன், வெர்சஸ் ஸ்டேட்னு போடுவோம். மத்திய அரசு மீது தொடுக்கப்படுகின்ற வழக்காக இருந்தால் வெர்சஸ் எதிர் என்று வருகின்ற பொழுது யூஓஐ அப்படின்னு தான் நாங்கள் போடுவோம். அப்படின்னா யூனியன் ஆஃப் இந்தியா. இப்போ உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான தீர்ப்புகளை சட்ட புத்தகங்களில் போய் எடுத்து பாருங்க. ஒரு பேரை போட்டு வெர்சஸ் யூஓஐ தான் இருக்கும். யூஐ என்று சொன்னால் யூனியன் ஆஃப் இந்தியா. உச்சநீதிமன்றம் கொடுக்கின்ற தீர்ப்புகளில், தீர்ப்பு நகல்களில், எல்லா விதமான ஆவணங்களிலும் யூனியன் ஆஃப் இந்தியா என்று இருப்பதை இந்திய ஒன்றியம் என்று சுத்த தமிழில் சொல்வதில் என்ன கேடு இருக்கிறது? சுத்த தமிழில் பேசாம வேற எதுல பேச முடியும்? இப்படிப்பட்ட பல நாடுகள் ஒன்றியங்களாக இருந்து உடைந்து போனதற்கு பின்னால் அந்த நாடுகளுடைய நிலைமெல்லாம் என்னாச்சு? ஏன்னா நாங்க பேசாம உள்ள இருக்கோம். எந்த விதமான கோரிக்கைகளும் கிடையாது. சித்தாந்தங்கள் வழியாக, கருத்துக்கள் வழியாக
இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் இது மக்களுக்கு எதிரான, மக்கள் நலனுக்கு எதிரான எல்லாவற்றையும் செய்யும் என்று அரசியல் ரீதியாக பேசிக் கொள்கின்ற மக்களை இன ரீதியாக அவர்களை பகைவர்களாக மாற்றுவதற்கு உண்டான முயற்சிகளை ஏன் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நண்பர்களே, ஒன்றும் புரிஞ்சுக்கணும். சோவியத் ரஷ்யா என்பது ஒன்றுபட்ட நாடாக இருந்தவரை இந்தியாவிற்கு மிகப்பெரிய பக்கபலமாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் சைனா என்கின்ற மிகப்பெரிய வல்லரசை சோவியத் யூனியன் பார்த்து கொண்டே இருந்தது, பக்கத்தில் இருந்து கொண்டு அவர்களை வாலாட்ட விடாமல் செய்து கொண்டே இருக்கின்ற நேரத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோவியத் ரஷ்யா இல்லாத நேரத்தில் சைனா என்ன செய்கிறது என்று கேட்டால், இலங்கைக்கு உள்ளே வந்து அமர்ந்து அங்கு முதலில் ஒரு துறைமுகத்தை எடுப்பதாக உள்ளே நுழைந்து ஒரு நகரை உருவாக்கி இன்றைக்கு சீனாவினுடைய குடியேற்ற காலனியாக அதை மாற்றிவிட்டார்கள். நேபாளத்தில் அவர்கள் கால் பதித்து விட்டார்கள். மால்டீவ்ஸை மிரட்டப் போகிறார்கள். இந்தியாவில் சுற்றி இருக்கின்ற எல்லா இடங்களிலும் பர்மாவிலே உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். புத்த மதத்தின் வாயிலாக உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். இங்கெல்லாம் கால் பதித்திருக்கின்ற சீனா என்பது இந்தியாவிற்கு நிரந்தரமான தலைவலியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக எல்லா எல்லைகளையும் சுற்றி இருக்கின்ற நேரத்தில் ஒன்றுபட்ட ரஷ்யா ஒரு மைக்கேல் கார்பச்சேவ் என்கின்ற ஒரு மனிதனுடைய கிளாஸ்நாஸ்ட் அண்ட் பெரஸ்ட்ராய்கா என்று இரண்டு கோட்பாடுகள். கிளாஸ்நாஸ்ட்னா ஒரு ஓப்பன்னஸ்ங்கிறாரு, பெரஸ்ட்ராய்க்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன், பெரஸ்ட்ராய்கா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்ற கோட்பாடுகளுடைய அடிப்படையில் வெளிப்படையாக மறுசீரமைப்பை செய்ய போகிறேன் என்று கிளம்பி அதில் தோற்றுப்போன காரணத்தினால் ரஷ்யா என்பது ஒரே இரவில் 15 நாடுகளாக பிரிந்து போனது. அப்படி பிரிஞ்சு போனதில் பார்த்தீங்கன்னா பால்டிக் ரீஜன் சொல்லுவாங்க. எஸ்டோனியா, லித்துவேனியா, லாட்வியா என்று அழைக்கப்படுகின்ற இந்த 3 நாடுகளுடைய மக்கள் தொகை 62 லட்சம் தான். ஆனால் உடைந்து பிரிந்ததற்கு பின்னால் துண்டுகளாக சிதறி போய் உட்கார்ந்து கொண்டு உக்ரைன் ஒரு புறம், மற்ற நாடுகள் ஒரு புறம் வல்லரசுகளுடைய அச்சத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்று பேசுவதற்கு உண்டான குரல் போய்விட்டது. இப்படி இருக்கின்ற இந்தியாவை கட்டமைப்பாக பல மாநிலங்களுடைய, பல கலாச்சாரங்களுடைய, பல மொழிகளுடைய, பல உணவு பழக்கங்களுடைய, பல கல்வி அறிவுகளை வேறு வேறு வழிகளில் கொண்டிருக்கின்ற மக்களை கொண்டிருக்கின்ற தொகுப்பை கொண்டிருக்கின்ற இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களை அரசு என்பது, அரசியலமைப்பு சட்டம் என்பது மொழிவாரி மாநிலமாக பிரிக்கின்ற பொழுது கூட மக்களுடைய பண்பாடு, கலாச்சாரம் இதனுடைய அடிப்படையில் தான் பிரித்து நம் கைகளில் கொடுத்தார்கள். அப்படி கொடுக்கப்பட்ட ஒன்றை எந்த விதமான பிரச்சனையும் என்று வைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அரசியலமைப்பு சட்டம் ஏற்ற ஒன்றை கேள்வி கேட்பதும் திரித்து பேசுவது என்பதும் அதை வைத்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தமிழக அரசாங்கம் எந்த விதமான காம்ப்ரமைஸும் செய்யாமல், எந்த விதமான சமாதானத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் இவர்களை முதலில் எந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டியது முதல் கடமை என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இல்லாத ஒரு பிரச்சனையை கிளப்பி மக்களிடம் குழப்பத்தை உருவாக்கி இதை ஒரு வேலையாக ஊடகங்களில் உட்கார்ந்து செய்து கொண்டிருக்கின்ற இதை போன்ற பல காரணிகளால் மக்களுக்கு எந்நேரமும் ஒரு எரிச்சல் உணர்வும் பகை உணர்வும் தேவையில்லாமல் ஒரு குறிப்பிட்ட அமைப்பின் மீது அல்லது சமூகத்தின் மீது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு வேண்டுகோளை எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வைக்க விரும்புகிறேன். குறிப்பாக இந்திய நலனில், தமிழக மக்களுடைய நலனில் அக்கறை இருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கமாக இருந்தாலும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும், பொது உடைமை இயக்கங்களாக இருந்தாலும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட இந்த மனிதர்கள் குறிப்பாக ஒரு 10 பேர் இருக்காங்க. வலதுசாரி சிந்தனையாளர், நடுநிலையாளர், பத்திரிகையாளர். இவங்க எல்லாத்துக்குமே ஒரே போர்வைதான். வந்து உட்கார்ந்துட்டு பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி ஆரம்பித்த 3வது நிமிஷம் அவங்க வேலை காட்டுவாங்க. என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், தமிழகத்தினுடைய இளைஞர்களே, அரசியல் கட்சி தலைவர்களே, நான் பெயர் சொல்ல மாட்டேன், இந்த நிகழ்ச்சி ஊடகங்களில் வருகின்ற எல்லோரையும் எனக்கு தெரியும், எல்லோரும் நான் பழகியிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் நான் வைக்கின்ற ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த நிகழ்ச்சி மூலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை போன்ற இந்த உருமாறிய கிருமிகள் உங்களுக்கு காலையில் நிகழ்ச்சி கூப்பிடும்போதே கேட்பாங்க, நீங்கள் வரீங்களான்னு, யார் யார் பேசுகிறாங்க நீங்கள் கேட்கும்போது சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நேரங்களில் இந்த சில பெயர்களை அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம், நாங்கள் பங்கெடுக்க விரும்பவில்லைன்னு சொல்லுங்க, தப்பு கிடையாது. இவர்களை புறக்கணிப்பதை தவிர, இவர்களை ஓரம் கட்டுவதை தவிர, இவர்களை ஒதுக்கி வைப்பதை தவிர வேறு வழி கிடையாது. அவன் தனிப்பட்ட முறையில் போய் ஏதாவது ஒரு யூடியூப்பில் பேசிக்கிட்டோம், அது எங்கே வேணால் பேசிக்கிட்டோம். எந்த ஊடகத்தின் வழியாக, குறிப்பாக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் உங்களை அழைக்கின்ற பொழுது, இப்படிப்பட்ட பிறவிகளை அழைக்கின்ற நேரத்தில் உங்களையும் அழைத்தால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சென்று பேசுகின்ற உங்கள் கருத்தின் மூலமாகத்தான் தொலைக்காட்சிக்கு சேவைகளும் மற்றவைகளும் கிடைக்குமே ஒழிய இதை போன்ற நபர்களால் ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை. அரசியல் கட்சிகள்
இதை போன்ற நபர்கள் வந்தால் இந்த நிகழ்ச்சிகளில் நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம் என்று நீங்கள் ஒதுங்க ஆரம்பித்தால் இவர்கள் தன்னால் ஓரம் கட்டப்படுவார்கள் என்பது மட்டுமல்ல, இந்த குரலற்ற, குரல் மங்கி போன, குரலே இல்லாத இந்த சங்குகளுடைய ஓசை குறையும். நான் சங்குகள் என்று சொல்வதற்கு காரணம் இனத்தினுடைய முழக்கமாக, இனத்தினுடைய எழுச்சியாக இருக்க வேண்டும். ஆனால் இப்படி குரலற்று போன, ஒளிந்து கொண்டு ஊதப்படுகின்ற சங்குகள் என்பது தமிழ் இனத்திற்காகவோ மொழிக்காகவோ ஒலிக்கப்படும் என்று சொன்னால் இவர்களை நீங்கள் உதாசீனம் செய்ய வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் கேட்டுக்கொள்ளுகின்ற வேண்டுகோள் என்பது, இவர்கள் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொண்டால் நாங்கள் வரமாட்டோம் என்று தைரியமாக சொல்லுங்கள். தொலைக்காட்சி ஊடகங்கள் முதலில் இந்த நடுநிலையாளர், வலதுசாரி சிந்தனையாளர், பத்திரிகையாளர் என்ற போர்வைகளை போத்தி கொண்டு வருகின்ற RSS முகங்களை விட்டு வெளியே வரட்டும். அது அவர்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது, தமிழ் மக்களுக்கும் நல்லது. ஆகவே இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி வேண்டுகோளாக நான் வைப்பது, தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைஞர்கள் நாம் சொல்லுகின்ற சின்ன சின்ன செய்திகளை பார்க்கின்ற பொழுது ஊடகத்தில் உடனே இணையதளத்தில் சென்று இதை தேடி குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பெடுத்து வைத்துக் கொள்வது மட்டுமில்லாமல் நீங்களாக இருக்கிறீர்கள் என்று பொருள். நீங்கள் மற்றவர்களுக்கு என்று வருகின்ற பொழுது உங்கள் குரலை ஓங்கி சொல்லுகின்ற நேரத்தில் அதை ஆதாரத்தோடு சொல்ல வேண்டும் என்பதற்காக தகவல்களை தேடி வைத்துக் கொள்ளுங்கள். எங்கே சொன்னாலும் இனிமேல் இந்த குறிப்பாக இந்த IT சொல்கிறாங்க பாருங்க, தகவல் தொழில்நுட்ப ஊடகங்களில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற தோழர்கள், அப்புறம் இந்த ஸ்விக்கி, சொமேட்டோ இதை போன்ற இடங்களில் வேலை செய்கிறவங்க, இந்த வண்டி ஓட்டுகின்றவர்கள், ஆட்டோ ஓட்டுகின்றவர்கள், இந்த ஓலா இதை போன்ற இடங்களில் வேலை செய்பவர்கள் எல்லாம் ஒரு சொற்றொடர் வந்து நான் அடிக்கடி பார்த்துருக்கேன். 2-3 வார்த்தைகளை வந்து அடிக்கடி பயன்படுத்துறீங்க. ஒன்று என்ன ப்ரோன்றான், இல்லைன்னா சொல்லுங்க ஜீன்றான். இங்கே தான் கலாச்சாரம் வேறு இருக்கப்படுகிறது. இளைய சமுதாயமே புரிந்து கொள்ளுங்கள். ஒருவரை அண்ணா என்று அழைத்தால், ஐயா என்று அழைத்தால், வாங்க என்று சொன்னால், போங்க என்று சொன்னால் உங்கள் மதிப்பு எந்த இடத்திலும் குறைந்து விடாது. சுத்த தமிழில் அழைப்பது மட்டுமல்ல, நீங்கள் அழைக்கின்ற அந்த அழைப்பு என்பது இதயத்திற்கு நெருக்கமானது. நீங்கள் அழைக்கின்ற அந்த அழைப்பு என்பது காதுகளை வருடும் அன்பு தமிழ்ச்சொல். இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டு இனிமேல் ப்ரோ என்பதோ ஜி என்பதோ நான் சொல்ல மாட்டேன் என்கின்ற உறுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் எவன் கேட்டாலும் எந்த இடத்திலும் நான் தமிழன் என்று சொல்லுகின்ற இடத்தில் எனது மாநிலம் தமிழ்நாடு, நான் இந்திய ஒன்றியத்தில் இணைந்திருக்கிறேன். என்னை வெட்டுவதோ ஒட்டுவதோ என்பது உன் பிரச்சனை. நான் நானாக இருக்கிறேன். மொழியால், பிறப்பால், இனத்தால் தமிழன், நாட்டால் இந்தியன், இந்திய ஒன்றியத்தை சார்ந்தவன் என்பதை உறுதியாக சொல்லுங்கள். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ்நாடு என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.